கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள கஸ்பா அய்யலூர் பகுதியைச் சேர்ந்தவர் நாட்ராயன். 52 வயதான இவர் ஆட்டோ ஓட்டி வந்தார். மேலும் இவர் அய்யலூர் ஆட்டோ சங்க தலைவராகவும் உள்ளார். நேற்று இரவு குருந்தம்பட்டியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரை வாடகைக்கு ஏற்றி சென்று கொண்டிருந்தார். அப்போது நாட்ராயன் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. கெங்கையூர் அருகே ஆட்டோ சென்றபோது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த கிணற்றுக்குள் பாய்ந்தது. இந்த விபத்தில் நாட்ராயன், பழனிசாமி இருவரும் உயிரிழந்தனர். உறவினர்கள் தேடி பார்த்தபோது கெங்கையூரில் உள்ள கிணற்றுக்குள் நாட்ராயனின் உடல் மிதப்பதை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் இருவரது சடலங்களையும் மீட்டனர். ஆட்டோவும் கயிறு கட்டி மீட்கப்பட்டது. இரவு நேரங்களில் பெரும்பாலான ஆட்டோ ஓட்டுநர்கள் மது போதையிலேயே இருப்பதாக குற்றச்சாட்டு பரவலாக எழுந்துள்ளது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.